ஆதி மிரட்டவும் இல்லை, டார்ச்சரும் பண்ணல. சாரி விஸ்வா, உங்களை நான் ரொம்ப ஜென்டில்மேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அது பொய்ன்னு நிரூபிச்சிட்டீங்க. விஸ்வா, என்ன மன்னிச்சிருங்க விஸ்வா. போலீஸ் முன்னாடி நான் பேசினது உங்களுக்கு ஷாக்கா தான் இருக்கும். நான் ஏன் அப்படி பேசினேன்னு உங்களுக்கு குழப்பமா தான் இருக்கும். ஆனா எனக்கு அப்படி பேச வேண்டிய கட்டாயம், அதான் நான் அப்படி பேசிட்டேன். என்ன ஆதி மிரட்டினா, நான் அதனால தான் அப்படி சொன்னேன். என்ன மன்னிச்சிருங்க விஸ்வா. எல்லாத்தையும் எல்லாரும் முன்னாடியும் பேசிட்டு இங்க வந்து மன்னிப்பு கேக்குற? அப்படி ஒரு சூழ்நிலையை ஆதி உருவாக்கிட்டான் விஸ்வா. அது அவன் ஏன் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லியிருந்தா கூட எனக்கு பரவாயில்ல, நான் அப்படி பேசியிருந்திருக்க மாட்டேன். ஆனா அவன் அவன் என்ன சொன்னா? என்ன சொன்னா? காலையில நான் வீட்டுல இருந்தப்போ ஆதி ஒருத்தனை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்தான். அகிலா, ஜான் வா. அகிலா, சிஸ்டர். ஓ சிஸ்டர் இங்க இருக்கீங்களா? இவன் என் ஃப்ரெண்ட் ஜான். வணக்கங்க. வணக்கம்மா. வணக்கங்க. ஏதோ பாஸ்போர்ட் எடுக்கணுங்கிறக்கா இங்க வந்திருக்கான். கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகி ரெஸ்ட் எடுத்துட்டு போறேங்கிறான். இதுல உங்களுக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லையே? எங்களுக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லை, தாராளமா தங்கிட்டு போட்டோம். தேங்க்ஸ் சிஸ்டர். குழந்தை ரொம்ப கியூட்டா இருக்கு. பேர் என்ன? கண்ணம்மா. அது சரி, பாரதியோட கண்ணம்மால. சிஸ்டர், நானும் அகிலாவும் கொஞ்சம் வெளில போகணும். இவன் ஃப்ரெஷ்அப் ஆகி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம். உங்களை எந்த டிஸ்டர்பும் பண்ண மாட்டான். ஓகே ஜான், 1 minute. என் செல்லத்தை ஞாபகம் இருக்கா ஜான்? ஒய் நாட்? அகிலா தானே? நல்லா ஞாபகம் இருக்கு. முன்ன கொஞ்சம் ஸ்லிம்மா இருந்தாங்க, இப்போ பூஸ்னாப்ல இருக்காங்க, அவ்வளோதான். அது ஒன்றும் இல்லை, அம்மாவுக்கு போகிறோம்ல, அதான் கொஞ்சம் பூசினா அப்படி இருப்பா. கணத்துல பார்த்தியா அந்த மினுமினு கூட கூடியிருக்கும். செல்லம் வா, நம்ம ரூம் போகலாம். அப்படியே ஜானுக்கு நம்ம ரூமை காட்டிடலாம். ஓகே கம் கம். கண்ணம்மா ரொம்ப கியூட்டா இருக்கா. நான் ரூம்ல தனியாக தானே இருப்பேன், குழந்தை கூட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருக்கேனே. சரிப்பா, தூக்கிட்டு போ. ஒரு நிமிஷம். அந்த அங்கிள் கிட்ட போறேடி செல்லம். சமத்தா இருப்பா, அவ தொந்தரவு பண்ண மாட்டான். என்னங்க? ஆட செல்லம், ஆட செல்லம். கம். வாடா, இப்படி உட்கார். செல்லம். செல்லக்குட்டி, கண்ணம்மா இங்க பாருங்க, இங்க பாருங்க, மாமா பாருங்க, இங்க பாரு செல்லம். செல்லம், இவன் ஃப்ரெண்ட். இவன் என்ன தொழில் பண்றான் தெரியுமா? கொலை பண்ற தொழில். ஹாய். இந்த கொலைக்கார பாவியை இங்க எது கூட்டிட்டு வந்திருக்கேன் தான் யோசிக்கிறேன். நல்லா பிடிச்சிக்கோங்க. நந்தினி சிஸ்டர், சிரிச்சு விளையாண்டுட்டு இருக்க குழந்தை பலப்பலான்னு இருக்காங்களே மரகதம்மா, எல்லாரையும் பரலோகத்துக்கு அனுப்பலான்னு தான். நம்ம இதை வச்சு விளையாடலாமா? கத்திய பத்தியா? சும்மா பலப்பலான்னு இருக்கு. இந்த கத்தியால அவன் எப்படி குத்தி கொள்ளுவான் தெரியுமா? சும்மா அப்படியே கத்தி எடுத்து சதக் 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 குத்தி. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். அறுத்து பார்க்கலாமா? வேண்டாம் 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 ப்ளீஸ்.
குழந்தையெல்லாம் ஒண்ணும் பண்ணாத ப்ளீஸ். பாவம் பாவம் குழந்தை. நல்லா பிடிச்சிக்கோ. பயந்துட்டியாடி செல்லம்? அப்படியெல்லாம் குத்தி கொல்ல மாட்டான்னு சொல்ல வந்தேன். இப்போ நீ விளையாடுறியா? கரெக்டா மூளைக்கு போற நரம்ப தேடி கண்டுபிடிச்சு அறுத்து கொன்றுவான். வலியே இல்லாம செத்து போயிடுவாங்கன்னா பாத்துக்கோயேன். அப்படி ஒரு பிரில்லியண்டான வேலைக்காரன். எஸ். நான் எதுக்காக இப்படி திடீர்னு ஒரு முடிவுக்கு வந்தேன்னு உங்ககிட்ட சொல்லவே இல்லையில? விஸ்வா இருக்கானே, அதான் உன் எக்ஸ் லவ்வர். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். பி கூல், ரிலாக்ஸ், ஒன்றாவது. உன் எக்ஸ் லவ்வர் இன்னும் பெரிய ஆக்ஷன் ஹீரோ மாதிரி என்ன கார்னர் பண்ண நினைக்கிறான். அவனுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்க வேணாம், அதான் அவனை இட்டாந்தேன். ஏஸ் வேண்டாம் ஆதி, நீ பண்றது சுத்தமா சரியில்லை. விஸ்வா மேல இருக்கிற கோவத்தை இங்க இருக்கிறவங்க மேல காட்டாத ப்ளீஸ். அப்படி நான் காட்டக்கூடாதுன்னா நான் சொல்றபடி செய்யணும். செய்வியா? சொல்லு. நீ நீ என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். சொல்லு. இப்போ நீ என் கூட வரணும். எங்க வரணும்? எங்க போகணும், போன இடத்துல என்ன பேசணும்னு கார்ல போகும்போது சொல்லித்தரேன். அங்க போய் நீ முரண்டு பிடிச்சா இங்க இவன் எல்லாரையும் கொண்டுருவான். வேண்டாம் வேண்டாம், யாரையும் கொல்லாத ப்ளீஸ். நீ நீ என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். நான் கண்டிப்பா செய்யறேன். வா போலாம். ஜான், சொல்லாதி. எங்கிட்ட இருந்து 1 ஹவருக்குள்ள எந்த போனும் வரலன்னா கொன்று. வேண்டாம், யாரையும். இரு, முதல்ல பெரியவங்களை கொன்று. பாவம் சின்ன குழந்தை இல்லையா? கடைசியா சாஃப்டா சங்கர்த்துரு. ஓகே, ஐயோ பாத்துக்கலாம். அது வேண்டாம். குழந்தை ஒண்ணும் பண்ணாத ப்ளீஸ். நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன் தான் சொல்லிட்டேல்ல. தட்ஸ் தி ஸ்பிரிட். கம். சும்மா அகிலா, நான் சொன்ன 1 ஹவர் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கம். எதுவும் பண்ணாதீங்க ப்ளீஸ். கம். நீ வாடிச்சல நம்ம விளையாடலாம். நந்தினிக்கும் குழந்தைக்கும் உங்க அம்மாக்கும் ஆபத்துன்னு சொல்றப்போ அவன் பேச்சு கேட்டு நடக்கிறது தவிர எனக்கு வேற வழி தெரியல விஸ்வா. இன்ஸ்பெக்டர் முன்னாடி அப்படி பேசிட்டு திரும்பி வரப்பதான் போன் பண்ணி அந்த ரவுடியை நம்ம வீட்ல இருந்து அனுப்பி வச்சான். அது வரைக்கும் நான் எப்படி பயந்துட்டு இருந்தேன் தெரியுமா? அடுத்தவன் வீட்டில் வந்து ஆட்டையை போட்டுக்கிட்டு பொம்பளைங்களை மிரட்டிக்கிட்டு திரியிற பிக்காளி பயலுக்கு அவ்வளவு இருந்தா எனக்கு எவ்வளவு இருக்கும்? என் பொண்டாட்டியும் குழந்தையும் எப்படி காப்பாத்துறதுன்னு எனக்கு தெரியும். வாடா, உன்னை தேடிதான் போயிட்டு இருக்கேன். கொலை பண்ணுவேன்னு சொன்னியா? யார் நீ? மாஃபியாவா? கொலை பண்றதுன்னா என்னன்னு காட்டட்டுமா? கொலை பண்றதுன்னா என்னன்னு காட்டட்டுமா? ஐயோ பிரதர், ஏன் டென்ஷன் ஆவறீங்க? அப்புறம் கீழே இருக்கிற அந்த மிஸ்டர் மேல வந்தா அனாவசிய பிரச்சனை. பேசி தீர்த்துக்கலாம். முதல்ல தீர்த்துருவோம், அப்புறம் பேசுவோம். வா. ஐயோ பிரதர், கொலை பண்ணுவேன்னு மிரட்டுறியா நீ? மிரட்டுவேன், நான் கொலையே பண்ணுவேன்டா. பிரதர், நீங்க கழுத்தை பிடிச்சி நசுக்குன்னா அப்புறம் நான் ஒன்று கத்துவேன். சத்தத்தை கேட்டு நந்தினி சிஸ்டர் மேல வருவாங்க. என்னன்னு விசாரிச்சா அப்புறம் நான் எல்லா உண்மையும் சொல்ல வேண்டிய ஒரு இதில் தேவையா சொல்லுங்க. வேணாம் பிரதர், வேணாம். நோ வயலன்ஸ். நீங்க விக்கிக்கு பர்த்டே விஷ் பண்ணி அதை செல்ஃபி வீடியோ எடுத்து அனுப்பணும்னா. சரிம்மா. அண்ணா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் நல்ல ஜாலியா கேஷுவலா பேச சொல்லுங்கண்ணா. விக்கினா மைண்ட்ல என்ன தோணுதோ அதை அப்படியே எக்ஸ்பிரஸ் பண்ண சொல்லுங்க. அண்ணா, வீடியோ நல்லா வேக்கியா இருக்கணும். வேக்கியா தானம்மா, வச்சு செஞ்சிடலாம். விடுமா. வணக்கம் சார், உங்கள் பிறந்தநாளைக்கு செல்ஃபி வீடியோவில் வாழ்த்து அனுப்ப சொல்லி ஒரு மெசேஜ் வந்துருந்துச்சு. ராங் நம்பர் தான். வாங்கின 60,000 ரூபா கொடுக்க வக்கையில் பிறந்தநாள் கொண்டாடுதானே பிறகு நாள். அப்பா, ஏன் பிரதர் எதுக்கு இப்போ கொலை பண்ணுற அளவுக்கு டென்ஷன் ஆனீங்க? அகிலா சொல்லு, என்ன நடந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டாளா? அவள் இந்த கேம் பிரதர். சரி, அதை விடுங்க.
ஆமாம் நீங்கள் என்ன இப்போ பார்த்தாலும் 2 பேரும் மொட்டை மாடியிலே வந்து நின்று பேசிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் இப்படி கள்ளத்தனமாக பேசுறதுக்காக தான் மொட்டை மாடியாக கட்டி விட்ருக்காங்களா? ஏய் வேணாம். என்ன பேசிட்டு இருந்தீங்க பிரதர்? அகிலா செல்லத்துக்கிட்ட போலீஸ்கிட்ட அகிலா பேசின விதத்தை பார்த்து உங்கள் மனசு உடஞ்சி சுக்கு நூறு ஆயிடுச்சுன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்களா? ஃபீல் தான், உன்னை பற்றி தான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். உன்னை ரொம்ப புத்திசாலின்னு நினைச்சேன். நீ அடி முட்டாள இருக்கியே. என் கதையை நீ அவுத்து விடுறதுக்கு முன்னாடி உன் கதையை வாழைப்பழத்தோல் உரிக்கிற மாதிரி உரிச்சு நடுத்தருவில் நிறுத்தினா நீ பேசுற பேச்ச 5 பைசாக்கு யாரும் நம்ப மாட்டாங்க. புரியல? இப்ப பாரு அகிலா, அண்ணனோட அதிபயங்கர மிரட்டல் எல்லாம் கேட்டு பெரிய ஆன்டி ஹீரோன்னு நினைக்காத. அள்ளக்கை அனுப்பி வச்சது யார் தெரியுமா? உன் மாமன். உன் மாமனை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. எந்த வேலையும் உருப்படியா செய்ய மாட்டான். உங்க அப்பா உயிரோட இருந்த வரைக்கும் அவர்கிட்ட இருந்து கையெழுத்தான் வாங்க முடியல. உங்க அப்பா செத்து போனதுக்கு அப்புறம் அவர் டெட் பாடி கிட்ட இருந்து ஒரு கை நாட்டை கூட ஒழுங்கா வாங்க தெரியாதவன் தான் உன் மாமன். அதை கரெக்ட் பண்ணிட்டு போறதுக்கு தான் இவன் அனுப்பியிருக்கான். உன் சொத்துல உனக்கு எந்த பங்கும் இல்லைன்னு நீ கையெழுத்து போட்டு கொடுப்பியா, அதை சார் வாங்கிட்டு போவாராம். குரியர் பாய். சாரோட கதையெல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன மிரட்ட முடியாது. அதான் உன்னை மிரட்டி பிளேட்டை மாத்த வச்சிருக்காரு. அதுக்கெல்லாம் நீ இனிமேல் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. டேய், உனக்கு என்னடா வேணும்? கையெழுத்து தானே? நான் போடுறேன்டா. வாங்கிட்டு இங்க இருந்து போய் தொலை. குட். டைரக்டா மேட்டருக்கு வந்துட்டியே. ஐ லைக் இட். குடு. எத்தனை பத்திரத்துல கையெழுத்து போடணுமோ அத்தனை பத்திரத்திலயும் கையெழுத்து போடுறேன். செல்லம், நான் கையெழுத்து கேட்டா நீ போட்டுருவேன்னு எனக்கு தெரியும். ஆனா எனக்கு இப்போ கையெழுத்து தேவையில்லை. செல்லம், அப்புறம் எதுக்காக இதை தூக்கிட்டு இங்க வந்தான்னு கேட்குறியா? இது உன் கண்ணில் காட்டிட்டு அப்புறமா எடுத்துட்டு போய் கிழிச்சு போட்டுடலான்னு தான். என்ன பிரதர், சீன்ல ஒரே ட்விஸ்டா இருக்கான்னு பாக்குறீங்களா? அப்படிதான் இருக்கும். இது என்ன பெருசு? இன்னும் நீங்க எவ்வளவோ பார்க்க வேண்டியிருக்கு. தேவதை மாதிரி இருக்கிற என் அகிலா செல்லத்தை கட்டிக்கிறத விட்டுட்டு அந்த மூர்த்தி பயலுக்கு எடுபடி வேலை பார்ப்பேன்னு நினைக்கிறீங்களா? நோ சான்ஸ். பிரதர், அந்த மூர்த்தி பையதை நீங்கள் அனுப்புனான், நான் இல்லைங்களா? ஆனால் இங்கே வந்து என் அகிலா செல்லத்தை பார்த்ததும் அவள் அழகில் மயங்கி நான் அவளை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் கஷ்டப்பட்டு பர்ஃபார்ம் பண்ணி அந்த மூர்த்தி பையலை எதுக்காக பணக்காரனாக்கணும்? அதான் அகிலா செல்லத்தை நானே கல்யாணம் பண்ணிக்கிட்டா அகிலாவோட சொத்து முழுக்க எனக்கே வந்துடும். அதனால தான் இவகிட்ட அந்த பத்திரத்தில் நான் கையெழுத்து வாங்கலை. எப்படியும் வர புதன்கிழமை எனக்கும் அகிலாவுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. அதுக்கப்புறம் அகிலாவோட சேர்த்து அவ சொத்து முழுக்க எனக்கே வரப்போகுது. சோல் ப்ரொப்ரேட்டர் நான் தான். என்ன சொல்லும்? நீ நினைக்கிறது நடக்காது. என் கழுத்துல உன்னால தாலி கட்ட முடியாது. அச்சச்சோ, மறுபடியும் முதல்ல இருந்தா செல்லும். இதெல்லாம் கிராஸ் பண்ணி நம்ம ரொம்ப தூரம் வந்துட்டோம். இனிமே நீ பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். இட்டு எனக்கு கழுத்து நீட்ட வேண்டியது தான். புரியுதா? ஏய், என்ன மிரட்டுறியா? அவ கழுத்த இல்ல, கை விரல கூட உன்னால் தொட முடியாது. பாக்குறியா? போங்க பிரதர், சீரியஸா பேசிட்டு இருக்கும்போது சும்மா காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. விவஸ்தையே இல்லாம. அகிலா கழுத்துல நான் தாலி கட்டாம நீங்களா கட்ட போறீங்க? அவ வயிற்றுல வளர உங்க குழந்தைக்கு நான் அப்பனா இனிஷியல் கொடுக்குறேன்னு பெருந்தன்மையா சொல்லிட்டு இருக்கேன். அதை புரிஞ்சுக்காம சே முடியாது. நீ சொல்ற மாதிரி உனக்கு நான் கழுத்தை நீட்டலாம் முடியாது. செல்லம், நான் உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்கேன்? வாயை மூடிட்டு சைலண்டா இருக்கணும்னு. ஏன் கேட்க மாட்டேங்கிற? விஸ்வா பிரதரோட குழந்தையும் வயிற்றுல வளர்றது நந்தினி சிஸ்டருக்கு தெரியாம இந்த வீட்டு விட்டு வெளில போகணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்களா? அதுக்கு பெட்டர் ஆப்ஷனா உன் கழுத்துல தாலி கட்டி என் பொண்டாட்டியா கூட்டிட்டு போறேன்னு சொல்றேன். இதை புரிஞ்சுக்காம பிரதர், நீங்களாவது இவளுக்கு எடுத்து சொல்லுங்க. நல்லா மண்டையில உரைக்கிற மாதிரி சொல்லுங்க பிரதர். பிரதர் எடுத்து சொல்லுவாரு, நல்லா புரிஞ்சுக்கோ. சொல்லி புரிய வைங்க. பாய்.
என்னப்பா இவங்களோட பேரண்ட்ஸுக்கு தகவல் கொடுத்துட்டதா சொன்ன? இன்னும் யாரும் வரலையேப்பா. சார் இப்போ வந்துருவாங்க சார், தகவல் கொடுத்துட்டேன் சார், இப்போ வந்துருவாங்க சார். ஆமா, இவருக்கு தான் என்ன மயக்கம் தெரியலையே, அப்புறம் எப்படி இவரோட பேரண்ட்ஸை கண்டுபிடிச்ச? சொல்லுப்பா, எப்படி கண்டுபிடிச்ச? இல்ல சார், அது வந்து இவரோட பேண்ட்ல அடகு சீட்டு இருந்துச்சு, அதுல இவரோட வீட்டு விலாசம் இருந்துச்சு, அதை வச்சு இன்ஃபார்ம் பண்ணேன் சார். பில்லை என்கிட்ட கொடு, நான் பார்க்கிறேன். கொடுப்பா. சார் அது சாரி சார், பில்லை எங்கேயோ தொலைச்சிட்டேன் சார் நான். ஓகே, நோ ப்ராப்ளம். இவரோட பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லியாச்சுல, அதுவே போதும். இவர் பேர் என்னன்னு சொன்ன? அது அது வந்து இல்ல, இன்னும் சொல்லவே இல்ல. இவர் பேர் என்ன சொல்லு. சார் ஒரு பேர் வந்து வாசு சார். வாசுவா? சரவணா, ஐயோ சரவணா, கரண்ட்ல அடிபட்டு கருகி போயிட்டேன்னு சொன்னாங்களே, எந்த கரண்ட் பாக்ஸ்ல பா கைய விட்ட, எந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல பா கைய வச்ச, சொல்லுப்பா சொல்லுப்பா. என்னது, இவர் பேர் சரவணனா? ஆமா டாக்டர் ஐயா, இவன் எங்களுக்கு ஒரே பையன், பேரு சரவண. இல்லையே, இவர் பேரு வாசுன்ல சொன்னாரு. அது ஒண்ணு இல்ல சார், வாசும் சரவணனும் ஒன்னா ஒண்ணுதான் சார், ரெண்டு பேரும் ஒண்ணுதான் சார். என்னங்க சொல்றீங்க? இவர் ஒருத்தர் தானே இருக்காரு, ரெண்டு பேரும் ஒண்ணுன்னு சொல்றீங்க? அது பேரு சார், நேம் பேரு. இவருக்கு சரவணன் வாசுங்கிறது தான் முழு பேரு. சரவணன் தான் கூப்பிடுவாங்க, சுருக்கமா கூப்பிடணும்னா வாசுன்னு கூப்பிடுவாங்க. இல்லையா தங்கச்சி? ஆமாங்கண்ணே. நான் கூட டாக்டர் கேட்டதும் கொஞ்சம் குழம்பி போயிட்டேன், நீ தெளிவா சொல்லிட்டேனே. டாக்டரையா, எங்க சரவணன் வாசுவ நாங்க கூட்டிட்டு போலாமா? இல்லம்மா, இவரை இப்ப அனுப்ப முடியாது. இவருக்கு மயக்கம் தெளிஞ்சு சுயநினைவு வரட்டும், அதுக்கப்புறம் கூட்டிட்டு போங்க. இல்ல டாக்டர், நாங்க இப்பவே கூட்டு போயிடுறோம். வேற ஹாஸ்பிட்டல்ல வச்சு நாங்க நல்லபடியா ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிறோம். அப்போ நாங்க ஒழுங்கா ட்ரீட்மெண்ட் கொடுக்கலன்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் எதுவும் சொல்லல டாக்டர், எங்களுக்கு தெரிஞ்ச ஹாஸ்பிட்டல்லாம் இருக்கு, அங்க கூட்டிட்டு போய் காமிக்கலாம் தான். அப்புறம் உங்க இஷ்டம், வந்து ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சுட்டு டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போங்க. சரி டாக்டர், நீ கூடவே இருந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணு. எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிச்சு நானே அனுப்பி வச்சிடறேன் சார். போமா. யோ, என்னைய சில மாதிரி நிக்கிற, ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சுட்டு அள்ளிட்டு போலாம் வாயா. அத்தை, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து மார்க்கெட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல? ஆமா நந்தினி, நம்ம ரெண்டு பேர் மட்டுமே வெளியே வந்து கூட ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அத்தை, அப்ப ஒண்ணு செய்யலாம், பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சிட்டு லஞ்சுக்கு பிரியாணி வாங்கிட்டு போயிடலாமா? நல்ல ஐடியா, அப்படி பண்ணலாம். ஜான், விஸ்வா, ஆதி, அகிலா எல்லாருமே இருக்காங்க, எல்லாருக்கும் சேர்த்தே பண்ணிடலாம். சரிங்க அத்தை. வணக்கம்மா. வணக்கம். நாங்க பெரியபாளையத்தம்மன் கோயிலுக்கு நேர்ந்துகிட்டு பொங்கல் வச்சு அர்ச்சனை பண்றதா வேண்டிக்கிட்டோம், உங்களால முடிஞ்ச தர்மம் பண்ணுங்க. கண்டிப்பாமா. அம்மா 500 ரூபாயா போட போறீங்க? 500 ரூபாய் வாங்க மாட்டீங்களா? இல்லம்மா, 100 ரூபாயோ இல்ல அதுக்கு மேல போறவங்க பேரு அட்ரஸ் எல்லாம் எழுதி வாங்கி அவங்க பேருக்கு அர்ச்சனை பண்ணி அவங்க வீட்டுக்கே பிரசாதம் அனுப்பி வைப்போம், அதுக்காக தாம்மா கேட்டேன். ஓ, என்னங்க? என்னம்மா? அந்த ரசீது கொண்டு வாங்க. அவர் என் வீட்டுக்காரர் தாம்மா, வரட்டும் ரசீது எழுதி தரேன். சரிம்மா. என்னம்மா, ரசீது யார் பேருக்கு? இதோ இவங்களுக்கு தான். உங்க பேர் அட்ரஸ்லாம் சொல்லுங்கம்மா. துபாயில இருந்து கடத்திட்டு வந்த தங்கத்தை பத்தி விசாரிக்கணும். நீங்க இன்ஸ்பெக்டர் தானே? அன்னைக்கு நீங்க எங்களோட வீட்டுக்கு வந்தீங்கல்ல? உங்க வீட்டுக்கு பக்கத்துல ஏதாவது ஷூட்டிங் நடந்திருக்கும், அதுல நடிச்சு கொடுக்க வந்திருப்பாரு. ஷூட்டிங்கா?
ஆமாமா, எங்க வீட்டுக்காரர் நிறைய சீரியல்ல இன்ஸ்பெக்டர் வேஷம் போட்டிருக்காரு. அப்படி நடிக்கும் போதுதான் நீங்க பாத்திருப்பீங்க. இல்ல இவரு நெஜ போலீஸ் மாதிரி இவரும் 2 பேரும் சேர்ந்து வந்து ஆதியை அரெஸ்ட் பண்ணிட்டு போனாங்க. உண்மையை சொல்லு, இல்ல போலீஸ கூப்பிடுவேன். போலீஸ்லாம் வேண்டாமா, நான் உண்மையை சொல்லிடுறேம்மா. உங்க புருஷன் விஸ்வாதமா என்ன அப்படி நடிக்க சொன்னாரு.